டேய் அம்பையர் கூப்பிடுறாங்க, எவனாச்சும் வாங்கடா. இந்த மேட்ச் நான் நிற்கிறேன், அடுத்த மேட்ச் வேற நிற்கணும் சொல்லிட்டேன். இந்த மேட்ச் வேற யாராவது அம்பையர் போங்க. யார் அம்பையர் போகிறாங்களோ அவங்க ஒன்றும் நல்லா. ஒண்டோண்ணா நான் நிற்கிறேண்ணா. ஹரிஷே நீ இரு, ரெண்டும் கம்மியா இருக்கு. சுப்பு ஆட்டம், நெக்ஸ்ட் நீ ஆடு. ஹரிஷே வெயிட் பண்றா, வெற்றி ஆட்டம். ஹரிஷே இருடா, இப்ப நான் போறேன், நெக்ஸ்ட் நீ ஆடு. ஹரிஷே இப்ப நீ ஆடுறா. நோ போட முடிஞ்சிச்சு போறேன். நான் 2 மேட்சா நான் தானே அம்பையர் நிற்கிறேன். சுபி நீ போறியா? நான் அந்த டீம் பயங்கரமாக ஏமாத்துவான்னா ஹரிஷ் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். ஆமாண்டா ஹரிஷே, அவங்க பயங்கரம் போங்க அடிப்பாங்கடா. நீ போனால் கான்ஃபிடன்ஸ் கொடுப்ப. சரி இந்த மேட்ச் கண்டிப்பாக நான் அம்பையர் நிற்கவே மாட்டேன். சரிடா நான் நிற்கிறேன். தண்ணி மட்டும் குடிச்சு வந்துடுறேன். 2 போய் நில்ல. 2 ஓவர் தான். 2 ஓவர் ஆச்சு, நான் வந்துடுறா. நான் கோதுமண்ணா 2 ஓவர் ஆயிடுச்சுண்ணா, வாண்ணா. கேட்காத மாதிரி அடிப்பேன். கோதுமண்ணா என்ன நல்லா இருக்குல்ல பேட்டு? என்ன இது ஃபுல்லா என்ன கேட்காத மாதிரி நடிக்காதண்ணா. அது கண்டுக்காம மாதிரி இருந்தா அப்படியே. 2 ஓவர் முடிஞ்சிச்சா? 8 ஓவர் முடிஞ்சிச்சு. ஐயோ சாரிடா, கூப்பிட்டுருக்கலாம்ல. என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே டேக் யுவர் டைம். ஐ லவ் யூ சைல்ட். ஹரிஷே வாடா சாப்பிடலாம். சாப்பாடுலாம் வேணாம், போமா, என்ன ஃப்ரீயா விடு. இது சரிப்பட்டு வராது. நீ சாப்பிட்டாதான் அம்மா சாப்பிடுவேன். அம்மா சாப்பிடணுமா வேணாமா? இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஐ திங்க் we need new batteries. அப்பா ரிமோட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. புது பேட்டரி வாங்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தேவையில்ல. அந்த ரிமோட்டை கொடு. பேட்டரி இருக்கு. மா பயங்கரமா தலை வலிக்குதுமா. Oh my god. Get well soon. You will be all right. ஒரு பக்கமா தலைவலிச்சா கண்டிப்பா கேன்சர் தான். சோலி முடிஞ்சிச்சு. இப்படிதான்க்கா பங்கஞ்ச வீட்டுக்காரன் தலை வலிக்குதுன்னு படுத்திருந்தாரு, அப்படியே போயிட்டாரு. முதல்ல தலை வலிக்கும். வலிச்சுதா? வலிச்சுது. ஓ காட். அப்புறம் காய்ச்சல் வரும். வந்துச்சா? வந்துச்சு. அவ்வளவுதான். அப்புறம் கையும் காலும் விளங்காம போய் கண்ணு செவந்து வாயில ரத்தம் வந்து மூளை குழம்பி அப்படியே போயிட்டியா? ஏய் இங்க பாருடி, ஹரிஷ் சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் போட்டு ஜாலியா நடந்து போயிட்டு இருக்கான். வெயில சுத்தி மூஞ்சி டேன் ஆனது எனக்கு தாண்டி தெரியும். ஆண்டி என்ன ஹரிஷே ஃபேஸ்லாம் ஆயில் மசாஜ் பண்ணிருக்க போல. முத்தியக்காரங்க கூட எனக்கு ஆயில் பேசுறான். ஆமா அங்கிள். இந்த ஃபேஸ் வாஷ்ல விட்டமின் சி இருக்கு. இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஃபேஸ் க்ளோ ஆயிடும். சூப்பரா இருக்கும் போலே. ஆர்டர் பண்றோம். இந்த கிரீம்ல இருக்க ப்ளீச்சிங் பவுடர் உங்க ஃபேஸை பளிச்சுன்னு ஆக்கிடும். ஓகே. டேய் பைத்தியம் மாதிரி என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணாலும் டிஃப்ரென்ஸே தெரிய மாட்டேங்குதுடா. கண்ட ப்ராடக்ட்லாம் அப்ளை பண்ணாத. இந்த வில்வாவோட மில்க் மட் மாஸ்கை ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணனா ஃபேஸ் பிரைட் ஆயிடும். அது எப்படி? இதில் இருக்க ஓட் மில்க் அண்ட் சாஃப்ரான் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஃபேஸில் இருக்க ஆயில், டேன், போர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இன்ஸ்டன்ட்டாக க்ளோ கொடுக்கும். அண்ட் இது யூனிசெக்ஸ் ப்ராடக்ட், யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உடனே வாங்கிக்கோங்க. டேய் அங்க வச்சிருக்கமே பத்திரமா இருக்குமா? நீ வைக்கிற இடத்தோட பத்திரமா தான் இருக்கும். வா. சாவி மேட்டு கடையில் தான் இருக்கும். அப்போ ஜன்னலில் தான் இருக்கும். இங்கே இல்லை, இப்போ கண்டிப்பாக ஷூக்குள்ளே தான் இருக்கும். இது என்னது? சோப்பு டப்பா போல. வேற எங்கே தான் வச்சுருப்பாங்க? எங்க வைக்க போற? ஷூக்குள்ள ஏப்பா பார்த்தா ஷூ இல்லைன்னு இருமா வரேன். இதுதான் கீ சேஃப்டி லாக். இதுக்குள்ள சாவியை போட்டு
பாஸ்வேர்ட் செக் பண்ணிட்டு லாக் பண்ணால் போதும், சேஃப்டியாக இருக்கும். பாஸ்வேர்ட் போட்டால் தான் திரும்பி ஓப்பன் பண்ண முடியும். இதை நம்ம வாலில் எங்கேயா செட் பண்ணிட்டா போதுமா, மழை வெயில் சுற்றில வச்சாலும் தாங்குமா. அப்படியா? உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணுன்னா இந்த தெரியல டாக் ப்ராடக்ட் இதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. சூப்பர்டா, இதை கூட இப்போ டபுள் சேஃப்டி. என்ன பாத்தியா அப்பத்தி கேக் ஐ லவ் யூ. எவ்வளவு அழகா. ஐ லவ் யூ யாழ்னி. ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா? ஆமா யாழ்னி. சரி, நான் கேட்கறதுக்குலாம் யாரு கரெக்டான பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் நான் ஓகே சொல்லுவேன். லெவல் 1, எனக்கு பிடிச்ச கலர் என்ன? கேர்ள்ஸ்னாலே பிங்க் தான். வெரி குட். இப்போ லெவல் 2, எனக்கு பிடிச்ச டாய் என்ன? உனக்கு இல்ல, முக்காவாசி பொண்ணுங்களுக்கு டெடி பேர் தான் பிடிக்கும். இப்போ லெவல் 3, ரொம்ப டிஃபிகல்ட்டானது. ஸ்கின் கேர் ரவுண்ட். ஃபேஸை க்ளீனா வச்சுக்க, கிளென்சர். ஹைட்ரேட்டடா வச்சுக்க, மாய்ஸ்சரைசர். தூங்கும் போது ஸ்கின்னை ரிப்பேர் பண்ண, நைட் கிரீம். டார்க் சர்க்கிள்ஸ் போக, ஐ கிரீம். சன் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ண, சன்ஸ்கிரீன். ரிங்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணி க்ளோ கொடுக்க. என்னவா இருக்கும்? லட்சுமி கிருஷ்ணாவோட சாஃப்ரான் ஜெல். ஸ்கின்ல இருக்க டர்ட் டேனை ரிமூவ் பண்ண, லட்சுமி கிருஷ்ணாவோட ஆல்மண்ட் ஸ்க்ரப். 50 kg தாஜ்மஹால் எனக்கு எனக்கா. அந்த லக்ஷ்மி கிருஷ்ணா ப்ராடக்ட்டை கொடுக்குறியா? இந்தா. டேய், இது உண்மையாவே சாஃப்ரான்ல தான் பண்றாங்களா? ஆமா, காஷ்மீர்ல இருந்து வாங்குற சாஃப்ரானை வச்சு பண்றாங்க. அது பாதாம் வச்சு பண்றாங்க. தேங்க்ஸ்டா. இது காலி ஆச்சுன்னா எனக்கு திரும்பி வாங்கி தருவல? ஐ, உனக்கு வேணா இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி வாங்கிக்கோ. பிச்சைக்கார நாயே. டேய், புது ட்ரெஸ்ஸும் போட்டு வந்திருக்கான், கண்டிப்பா போட்டோ எடுக்க சொல்லுவான். ஆமாண்டா, கண்ணாடியில் வேற போட்டிருக்கான், ஷோரா போட்டோ எடுக்க சொல்லுவான். டேய் வந்துட்டான்டா. மச்சான், அந்த பாலை மட்டும் நீ அப்படியே 6 அடிச்சிருக்கலாம்டா. 8 அவுட் மச்சான், ஒரு போட்டோ எடுத்து கொடுங்கடா. என்னடா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. என்னடா இவ்வளோ கேவலமாக தெரியுங்க. இப்போ சுப்பு எப்படி எடுக்கிறான்னு பாருங்க. மச்சான் மச்சான், ஒரு நிமிஷம் இரு. என்னடா? இதை போடுறா, செம்மையா இருக்கும்டா. மச்சான் இருடா. இப்ப என்னடா? இந்த வாட்சை போடு. கிளாஸ் மாடலே செமையா இருக்குடா. ஆமாண்டா, ஸ்கொயர் ஷேப் வேறடா இது. கலரும் சூப்பரா இருக்குடா. ஆமாண்டா, இதுல வேற 8+ கலர் ஆப்ஷன்ஸ் வேற இருக்குடா. சார் ஃபோட்டோஸ்லாம் காமி. ஆமா, கேட்கணும்னு இருந்தேன். என்ன கிளாஸ் இது? செம்மையா இருக்கு. இதா அஸ்லசி லென்ஸ் கார்டில் வாங்க. TR90 மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. மெட்டல் இன்ஜஸ் ஃபார் டியூரபிலிட்டி. செம்மையாக இருக்கு. சூப்பர்டா. சரி, இந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சி விடு. டேட்டா முடிஞ்சு வீட்டுக்கு போய் வைஃபைல அனுப்பிடுறேன். அனுப்புவானா? ஐயோ மாமா, வாடா 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 மாமா, சரியான பேட்டிங்டா. ஏ மாமா, அடிச்ச 6ல எங்க போய் விழுந்து தெரியுமா? நீ மட்டும் இல்லன்னு வெச்சுக்கோ, கண்டிப்பா இந்த மாதிரி தோத்துப்படா. ஆமாடா. நீ உன்னமே ஒருத்த மட்டும் சிஎஸ்கே மிடில் ஆர்டர்ல ஆடினான்னு வை, கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிச்சிரும்டா. என்ன பண்றது? ஆனா நீ எங்க கூட ஆடுறிய. தேங்க்ஸ்டா. வாடா ஃபீல்டிங் போ. சுப்பு, உன்னோட ஹெல்ப் சிஎஸ்கேக்கு தேவைப்படுது. சிஎஸ்கேவை காப்பாத்த நீ போய் தான் ஆகணும். உன்ன மாதிரி ஒரு ஆடிட்டர் இல்லாம தான் டீமே கஷ்டப்படுது. பயமே இல்லாம 6 அடிக்கிறது எப்படின்னு அவங்களுக்கு காட்டு. சிஎஸ்கேக்கு ஒரு பிரச்சனைனா அங்க சுப்பு இருப்பான்னு இந்த உலகத்துக்கு காட்டுடா. போடா, போ போ. ஃபர்ஸ்ட் நீ போட்டுறியா? நான் போடல, அவன்கிட்ட கூட. மச்சான், முடிவு பண்ணிட்டேன்டா. நான் சிஎஸ்கே டீமுக்கு ஆட போறேன். உங்களுக்கு யாராவது ஆள் தெரியும்? புரியலடா. டேய், சிஎஸ்கே டீம் தோத்துக்கிட்டே இருக்குல்ல, நான் ஆடி ஜெயிச்சு கொடுக்க போறேன்டா. ஆமாடா டேய், சரியான ஜோக்கர்டா அவன். நீ என் கூட 100 வருஷம் வாழுவியா? ஃபர்ஸ்ட் பொன் குழந்தை, செகண்ட் தான் ஆம்பளை பையன், சரியா? நீ ஏன் இப்படி பேசுற? என்கிட்ட பேச பிடிக்கலையா? எதுக்குத்தான் தான் பேசுவியா? அதுதான் நான் எதுவும் பேச மாட்டியா? நல்லா தூங்குனியா? சாப்பிட்டியா? நான் லூசா? வாழ்க்கையே வெறுப்பாகுது, எங்கேயா ஓடி போயிடலான்னு இருக்கேன்.
இவ்வளோ எப்படியாவது இன்னைக்கு வாயை திறந்து பேச வச்சே ஆகணும். பீச்சுக்கு போலாமா? தேட்டருக்கு பைக்ல ரவுண்டு போலாமா? அப்படியே காஷ்மீருக்கு, கூமாப்பட்டி, அமெரிக்கா, நிலாக்கு. ஆயுதத்தை யூஸ் பண்ற வேண்டியதான். எனக்கு கேன்சர் இருக்கு, நான் சீக்கிரமா செத்துடுவேன். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, வா என் கூட. உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. நீ பேசுற பாஷெல்லாம் எனக்கு வரல. உங்க 2 பேருக்கு மேட்சிங் கரெக்டா இருக்கும். நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கோங்க. 100 வருஷம் சந்தோஷமா இரு.